அரசியல் ஆரம்பிக்கலாமா? இது வெறும் அரசியலுக்காக இங்கே பேசக்கூடிய பதிவல்ல. விவசாய மக்களுடைய மேம்பாடையும் எளிய மக்களுடைய மேம்பாடையும் கருதி மட்டுமே இங்கு நாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை இன்றைக்கு ஒரு 30% ஒரு பணக்கார வர்க்கம் மட்டுமே தீர்மானித்து அடிமைத்தனமாக இன்றைக்கு நமக்குரிய உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. 70% மக்கள் இன்றைக்கு அடிமைத்தனமாக கிடைக்கும் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் விவசாய மக்களுக்குரிய மேம்பாடு எதுவும் கிடைக்காமல் நிராகரிப்பு மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. புறக்கணிப்பு, இவர்களை விரட்டியடிப்பதற்கென ஒரு கூட்டமே அலைந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் விவசாய மக்கள் கேட்பதெல்லாம் ஒரு முறையான விலை நிர்ணய பட்டியல், அரசால் நியமிக்கக்கூடிய விலை நிர்ணய பட்டியல், அரசே நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம், முறையாக அவர்களுக்குரிய காப்பீடு, விவசாய மக்களுடைய காப்பீடு, நீர் காப்பீடு, நிலம் காப்பீடு மற்றும் விதைகளுக்குரிய காப்பீடு, மண் வளத்துக்குரிய முறையான ஆராய்ச்சி செய்து அந்த மண்ணை முறையாக எந்த பயிரிடுவது என்ற போன்ற அனைத்தையுமே சொல்வதற்குரிய அரசாங்கம் இன்றைக்கு எதிர்முனையாக ஒரு தீவிரவாதியாக நின்று செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கும் மக்கள் கேட்பதெல்லாம் அந்த விலை நிர்ணய பட்டியலுக்குரிய முறையான ஒரு காப்பீடு நிர்ணயம் செய்தால் முழுமையான ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விவசாயமாக, இயற்கை சார்ந்த விவசாயமாக எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு திட்டமாக அமைத்து தரப்படும். ஆனால் இன்றைக்கு அனைத்து விதத்திலுமே புறக்கணிக்கப்பட்டு மேலை நாடுகளிலிருந்து ரசாயன உரங்களை கொண்டு வந்து குப்பைகளாக கொட்டி கொண்டிருக்கும் அவல நிலையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கார்ப்பரேட் இன்றைக்கு தீர்மானிக்கக்கூடிய ஹைபிரிட் விதைகளை மட்டுமே விவசாய மக்கள் தலையில் திணித்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மளுடைய நாட்டு விதைகள் இன்றைக்கு முழுமையாக மறைக்கப்பட்ட உண்மையாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இனி வரும் காலங்களில் ஒரு விவசாய மக்களுக்குரிய நாட்டு விதைகளை இலவசமாக கொடுக்கக்கூடிய திட்டமாக மாற்றியமைக்கப்பட வேண்டிய சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். இன்றைக்கு ஹைபிரிட் விதைகள் மட்டுமே விவசாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானித்து கொண்டிருக்கும் அவல நிலையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது போன்ற ஒரு செயலற்ற பாசிசம் அரசியலாக செய்து கொண்டிருக்கும் அனைத்தையுமே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு நல்ல சட்ட திருத்தம் மேம்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கும் நம்மளுடைய விவசாய மக்களுக்குரிய மேம்பாடுக்குரிய சட்ட திருத்தம் வெளிநாடுகளிலிருந்து ஒரு கூட்டமைப்பு விவசாயமாக செய்வதற்குரிய பங்களிப்பு வந்தாலும் இன்றைக்கு முறையான விவசாயம் மற்றும் கால்நடைகளை மேம்படுத்துவதற்குரிய சட்ட திருத்தங்கள் இருந்தாலும் வாய்ப்புகள் இன்றைக்கு முறையாக நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நம்மளுடைய மாற்றங்கள் கண்டிப்பாக அரசியலமைப்பை மாற்றியமைப்போம். மக்களுக்குரிய வாய்ப்புகளை நிர்ணயம் செய்து அவர்களுக்குரிய பங்களிப்பு கொடுப்போம். இன்றைக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கக்கூடிய இடங்களில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக, ஷாப்பிங் மாலாக இருக்கும் இடங்களில் அரசுக்கு உட்பட்ட விவசாய அங்காடிகளுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய அந்த கடை முழுமையாக அரசிடம் ஒப்படைக்கக்கூடிய நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த முழுமையான திட்டம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இதனால் விவசாய மக்கள் நேரடியாக விற்பதற்குரிய பங்களிப்பு அல்லது அரசாங்கம் நேரடியாக விற்பதற்குரிய அதிகாரம் முழுமைப்படுத்தப்படும். விவசாய மக்களை மேம்படுத்துவோம். கண்டிப்பாக இயற்கை சார்ந்த விவசாயத்தை மேம்படுத்தும் போது ஒரு வலிமையான இந்தியாவாக உருவாக்கக்கூடிய நம்மளுடைய சந்ததிகளுக்கு விட்டு வைப்போம் என்பதை வலியுறுத்துகிறேன். நன்றி.